ஃப்ரான்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன். கவர்மெண்ட்டே ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க. நெட்வொர்க்கிங் தான் இங்கே வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுக்கு நல்ல சேலரி ஆக்சுவலி பே பண்ணுவாங்க. ஹலோ எவ்ரிவான், உங்களுக்கும் ஃப்ரான்ஸ் வரணும், ஆனால் ஃபினான்ஷியலாக நான் ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை, எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியல, எந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்க்கு அப்ளை பண்ணுறது அப்படின்னு தெரியலனா, அண்ட் இந்த வீடியோ உங்களுக்காக. இந்த வீடியோவை நான் 2 பார்ட்டாக டிவைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எப்படி ஃப்ரீயாக படிக்கிறதுன்னு, அண்ட் செகண்ட் பார்ட் யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைச்சாலும் எப்படி ஸ்காலர்ஷிப் வாங்குறதுன்னு. Let's get into the video. இதான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா, நான் அனிதா. ஃப்ரான்ஸ் வந்து மோர் தென் 1.5 years ஆயிடுச்சு. அண்ட் நான் இங்கே வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, மாஸ்டர்ஸ் இன் இனோவேஷன் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் படிக்க தான் வந்தேன். ஸோ இந்த வீடியோவில் நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாமே பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், எப்படி ஃப்ரான்ஸில் ஃப்ரீயாக படிக்கிறது. அதுக்கு மொத்தம் 3 ways இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வே என்னென்னா பப்ளிக் யூனிவர்சிட்டிஸ் அப்ளை பண்ணுறது. ஸோ பப்ளிக் யூனிவர்சிட்டினா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ். இந்த யூனிவர்சிட்டிஸில் ஆக்சுவலி அட்மிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் உங்களோட ப்ரீவியஸ் அகாடமிக் எக்ஸ்பீரியன்ஸில் எல்லாமே நல்ல சிஜிபிஏ ஸ்கோர் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்க பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதில் 2 விஷயம் இருக்குது. நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி பப்ளிக் யூனிவர்சிட்டிஸில் நிறைய ஃப்ரெஞ்ச் கோர்சஸ் தான் அவைலபிளாக இருக்கும். ஒரு சில யூனிவர்சிட்டிஸில் மட்டும் தான் இங்கிலீஷ் கோர்சஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் எங்கே சர்ச் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கேம்பஸ் ஃப்ரான்ஸ் வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ் வந்துடும், லிஸ்ட் ஆஃப் பப்ளிக் யூனிவர்சிட்டிஸும் வந்துடும். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் உங்களோட சாய்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதிலே என்னென்ன கைண்ட் ஆஃப் கோர்சஸ் இருக்கும் அப்படிங்கிறதையுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதில் இன்னொரு காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னா, பப்ளிக் யூனிவர்சிட்டியில் படிக்கணும், அதுவும் ஃப்ரீயாக படிக்கணும்னா இப்போ இருந்தே அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். பிகாஸ் செப்டம்பர் 2025 இன்டேக்கு மோஸ்ட்லி எல்லா கோர்சஸோட அட்மிஷன்ஸுமே பை தி எண்ட் ஆஃப் ஏப்ரல் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீயாக படிக்கணும்னா மறக்காம இப்போ இருந்தே ரிசர்ச்சை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கும். நம்பர் 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்காலர்ஷிப். எஸ், ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இராஸ்மஸ் ஸ்காலர்ஷிப், டூரிஸ்ட் ஸ்காலர்ஷிப் அப்படின்னு நிறைய லிஸ்ட் ஆஃப் ஸ்காலர்ஷிப் இருக்கு. ஸோ இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன கிரைட்டீரியாஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1, ஃபர்ஸ்ட் நம்ம யூனிவர்சிட்டியில் என்ரோல் ஆயிருக்கணும். கன்ஃபர்மேஷன் லெட்டர் யூனிவர்சிட்டியிலேருந்து வாங்கியிருக்கணும். அண்ட் நம்பர் 2, நீங்கள் சூப்பரான ஒரு மோட்டிவேஷன் லெட்டர் வந்து ரெடி பண்ணணும். நம்பர் 3, ஆக்சுவலி இது கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ட் கம்பேர்ட் டு மோட்டிவேஷன் லெட்டர், பட் திஸ் ஆல்சோ பிளேஸ் அ மேஜர் ரோல்னு வச்சுக்கோங்களேன். இந்த 3 லெட்டரையுமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே வந்து கேம்பஸ் ஃப்ரான்ஸ் வெப்சைட்குள்ளேயே வந்து ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அங்கே போயிட்டு நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அண்ட் நம்பர் 3, ஸோ யூனிவர்சிட்டி சார்ட் அவுட் பண்ணியாச்சு. இங்கே வந்து எனக்கு மந்த்லி எக்ஸ்பென்சஸ் இருக்குல்ல, அதை நான் எப்படி கவர் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்குமே ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப்ஸ் வச்சுருக்காங்க. அந்த ஸ்காலர்ஷிப்புமே நீங்கள் கேம்பஸ் ஃப்ரான்ஸ் வெப்சைட்குள்ளே இருந்து ஆக்சஸ் பண்ணி. நான் ஆக்சுவலி ஃப்ரான்ஸ் வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு கிடைக்கல. என்ன க்ரைட்டீரியாவில் அவங்க வந்து சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு தெரியல. பட் ஸ்டில் ஐ ட்ரை டு அப்ளை ஃபார் இட். வாட் இஃப் இட் ஒர்க்ஸ் ஃபார் யூ? ஸோ மறக்காம இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க. ஆக்சுவலி என்னோட ஃப்ரெண்டு இந்த ஸ்காலர்ஷிப்க்கு அப்ளை பண்ணி அவங்களோட என்டையர் எஜுகேஷன் முடிகிற வரையுமே வந்துட்டு ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டே ஃபுல்லாக பே பண்ணிட்டாங்க. லைக் அவங்களோட லிவிங் எக்ஸ்பென்சஸ் பார்த்துக்கிட்டாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு இடையில க்ளோத்ஸ் வாங்கணும், லேப்டாப் வாங்கணும், ஒரு ஏதாவது வாங்கணும்னா எல்லாமே வந்து அவங்களே கவர் பண்ணிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேம்பஸ் ஃப்ரான்ஸ் வெப்சைட்குள்ளே போயிட்டு நீங்கள் ஷேபாக் வெயிட் பண்ணுங்க, ஷேபாக் மாஸ்டர் ஸ்காலர்ஷிப். எஸ்மே மேனேஜரியாக என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ண சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மோட்டிவேஷன் லெட்டர், அதுக்கப்புறமா யூனிவர்சிட்டியில் ஆல்ரெடி என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட், அண்ட் உங்களோட பாஸ்போர்ட், இந்த மாதிரி மேண்டேட்டரியான விஷயம் எல்லாமே வந்துட்டு கேட்பாங்க. ஸோ நான் சொன்ன இந்த 3 ஆப்ஷன்ஸ்லையுமே ஃப்ரீயாக படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. பட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னா, நீங்கள் இப்போ செப்டம்பர் 2025 இன்டேக்கு தான் அப்ளை பண்ண போறீங்கன்னா, இது எல்லாமே பை தி எண்ட் ஆஃப் ஏப்ரல் ஆர் பை தி எண்ட் ஆஃப் மார்ச்சே வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் முன்னாடியே இதெல்லாம் ரீசர்ச் பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப் எல்லாத்துக்குமே ட்ரை பண்ண போறீங்கன்னா தென் கங்க்ராச்சுலேஷன்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ மூவிங் டு த செகண்ட் பார்ட், எனக்கு ஆல்ரெடி அட்மிஷன் யூனிவர்சிட்டியில் கிடைச்சாச்சு. பட் ஸ்டில் எனக்கு ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, இதுக்குமே ஆக்சுவலி என்கிட்ட 2 பாசிபிள் சொல்யூஷன் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அட்மிஷன் கன்ஃபார்ம் ஆயிருக்க அந்த யூனிவர்சிட்டியோட வெப்சைட்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் எய்ட் ஆர் ஃபினான்ஷியல் அட்வைசர் அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அதுக்குள்ளே சூஸ் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட சிச்சுவேஷன் என்ன அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணணும். இயர்லி ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஃபீஸ் பே பண்ண முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே தனியாக ஒரு பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அலோகேட் பண்ண பட்ஜெட்லேருந்து நீங்கள் எவ்வளோ டிசர்வ் பண்ணுவீங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க.
ஸோ நம்பர் 2 ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் இன் ஃப்ரான்ஸ் மோஸ்ட்லி 2-year கோர்ஸாக தான் இருக்கும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இயருக்கான ஃபீஸை கண்டிப்பாக எப்படியாவது நீங்கள் மேனேஜ் பண்ணி பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். செகண்ட் இயர் நீங்கள் பே பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் இயருக்கு பிட்வீன் நீங்கள் ஒரு கேப் இயர் எடுக்கலாம். கேப் இயர்னா என்ன அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஸோ எனக்குமே இங்கே வரதுக்கு முன்னாடி அதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் நானும் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேசிக்கலி கேப் இயர்னா என்னென்னா ஃபர்ஸ்ட் இயர் நீங்கள் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணுவீங்கல்ல, அப்போ இருந்தே நீங்கள் வந்து ஒரு ஜாப் சர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இது பி இன்டர்ன்ஷிப் ஆர் அப்ரெண்டிஸ்ஷிப் இந்த மாதிரியான இதுக்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கம்பெனிஸ் நல்ல சேலரி ஆக்சுவலி பே பண்ணுவாங்க. இந்த இன்டர்ன்ஷிப் கிடைக்கிறது எல்லாமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டி தான். பட் நீங்கள் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா யூ வில் லேர்ன். ஒரு டேலேயுமே வந்துட்டு புதுசாக லேர்ன் பண்ணிப்பீங்க. எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், யாரை காண்டாக்ட் பண்ணணும், எங்கே காண்டாக்ட் பண்ணணும். ஆக்சுவலி இங்கே என்னன்னா நெட்வொர்க்கிங் தான் இங்கே வந்து பிளேஸ் அ மேஜர் ரோல். உங்களுக்கு அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணுற பர்சன் யாராவது தெரிஞ்சாங்கனாலே உங்களோட அப்ளிகேஷன் புஷ் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி உங்களோட ஃபர்ஸ்ட் இயர் முடிகிறதுக்குள்ளே ஒரு இன்டர்ன்ஷிப்போ ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப்போ கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூனிவர்சிட்டி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி நான் ஒர்க் பண்ண போகிறேன் இந்த கம்பெனியில் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு கேப் இயர்ன்ற ஃபார்ம் வந்து ஃபில் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் 1 இயருக்கு கண்டினியூஸாக ஒர்க் பண்ணலாம். அண்ட் இது வந்து சூப்பராக பே பண்ணுவாங்க. ட்ரஸ்ட் மீ, உங்களோட செகண்ட் இயருக்கான டியூஷன் ஃபீஸ் நீங்களே ஒர்க் பண்ணி பே பண்ணிடலாம். ஸோ நம்பர் 3 இன்னொரு ஆப்ஷன் கூட நான் இங்கே ஆட் பண்ணுறேன். இந்தியாவில் ஸ்டூடெண்ட் லோனுக்கு மோஸ்ட்லி 11%, 10%, 12% அப்படின்னு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்ல எஜுகேஷன் லோன். பட் இங்கே ஃப்ரான்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க. ஸ்பெஷலி இப்போ உங்கள் யூனிவர்சிட்டி கூட அந்த பேங்க்கோட டைப் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னுமே ரொம்ப கம்மியான பர்சன்டேஜில் வந்துட்டு உங்களுக்கு லோன் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஆக்சுவலி BNP பரிவாரில் ஸ்டூடெண்ட் லோன் எல்லாமே வந்துட்டு 1% அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். பட் ஐம் நாட் ஸோ ஷுர், அது வந்து செக் பண்ணணும். அண்ட் சொசைட்டி ஜெனரலில் கூட 3% or 4% அப்படின்னு சொன்னாங்க ஸ்டூடெண்ட் லோன். ஸோ நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸுமே வந்துட்டு ட்ரை பண்ணலாம். ஸோ ஐ திங்க் நீங்கள் ஃப்ரான்ஸில் அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நான் கேம்பஸ் ஃப்ரான்ஸோட வெப்சைட் அண்ட் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க லிங்க்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் போயிட்டு அந்த ரீசர்ச் எல்லாமே பார்த்துக்கோங்க. ஐ ஹோப் திஸ் இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஸ் யூ. அண்ட் நீங்கள் ரொம்ப ஈகராக ஃப்ரான்ஸ் வரதுக்காக இது எல்லாமே அப்ளை பண்ணுறீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஃப்ரான்ஸ் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம காமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ as much as possible. And see you soon with an interesting content. Bye.